ஈரோட்டில் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் ஜான் மைக்கேல் வழங்க கேட்கலாம். ஜான் மைக்கேல், விவரங்களை பதிவு. ஸ்ரீதர், அதாவது இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா 20,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணிபுரியும் அதே பள்ளியில் பணியாற்றக்கூடிய சக ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், 2009 முதல் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும் என இவர்களுக்கு குறைந்து வழங்கப்படுவதால் மாதத்திற்கு சுமார் 20,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக இவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 14 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் இருக்கக்கூடிய DIPR அலுவலகம் முன்பாக தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த பதிவுமூப்பு இயக்கத்தில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தமிழக தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 14வது நாளாக இன்றைய ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்கள் முன்பாக நடைபெற்றது. ஈரோட்டை பொறுத்தவரையும் கடுமையான வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக கைகளில் தார்பாய் மற்றும் குடைகளை ஏந்தியபடி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை முற்றிலுமாக கைவிடுவது இல்லை என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டம் நடைபெறும் என ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி ஜான் மைக்கேல்.